ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக் கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணோம்ல. பேசிக் கான்ஃபிகரேஷன் பண்ண ப்ராக்டிக்கல் என்கிட்ட இருக்கு. பேசிக் கான்ஃபிகரேஷன்ல வந்து என்ன பண்ணுவோம், ஐஎன்டி G0/0 S0/0 கொடுத்துரு. இவனோட ஐபியும் இங்கேயும் இவனுங்களோட ஐபியும் இங்கேயும் கிராஸ் கம்யூனிகேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம பிங் பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகும். நான் பிங் பண்றேன். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு பிங் 192.168.3.5 சொல்லிட்டு பிங் அடிக்கிறேன். ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த ஃபுல்லா வருமா, வருதா? அப்போ நான் இந்த பிசில இருந்து போய் இங்க நான் வந்து செக் பண்றேன், வருது. பேசிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1 பிசி 1 ரவுட்டர், அவ்வளவுதான். பட் ஆனா என்கிட்ட வந்து ஆர்ஐபியோட கான்செப்ட் வந்து ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால்ல மேக்சிமமா 16 ரவுட்டரா கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற 16 ரவுட்டரை வந்து கனெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி 16 ரவுட்டர்ஸும் நான் வந்து மேக்ஸிமமா கனெக்ட் பண்ணி இன்டர்னலா நான் வந்து டேட்டா ஷேரிங் அண்ட் டேட்டா கிராஸ் ஓவர்லாம் நான் வந்து எடுக்கிறேன். சொல்லாஜி எனக்கு பிங் ரெஸ்பான்ஸ் எல்லாம் எனக்கு வந்து வரும், அவைலபிளா இருக்கும், எனக்கு வந்து கிடைக்கும். பட் ஆனா நம்ம ரவுட்டிங் பண்ணுவோம்ல, இவனோட 1.0 2.0 எடுத்துட்டு போய் இந்த ரவுட்டர்ல கொடுக்கும், ஐபி கிராஸ் கம்யூனிகேஷன் கொடுக்கும். அது கொடுக்குறேங்கிறதுனால தான் ஐபி எனக்கு வந்து வருது, இல்லைன்னா எனக்கு வந்து வந்திருக்காது. அதனால நான் என்ன பண்றேன்னா, நம்ம ரவுட்டர்ல போயிட்டு கான்ஃபிக்ல போயிட்டு ஸ்டாட்டிக் இங்க இருக்கு, நான் சொன்ன மாதிரி ஐபி அந்த கிராஸ் கம்யூனிகேஷன் இருக்கா, ஐபி ரூட்டிங் பண்றாங்க. என்ன சொல்றேன், இந்த இடத்துல நான் வந்து ரிமூவ் பண்றேன். அதுக்கப்புறமா இந்த ரவுட்டருக்கு நான் வந்து போறேன். இந்த கான்ஃபிகரேஷன்ல வந்து போயிட்டு ஸ்டாட்டிக்ல போயிட்டு திரும்பி இதை நான் வந்து ரிமூவ் பண்ணுவேன். இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா திரும்பி நம்ம பிசில போயிட்டு நம்ம ஐபி வந்து நம்ம கான்ஃபிக் வந்து நம்ம கொடுத்தா அன்ரீச்சபிள்னு வரும். ஏன்னா என்ன ரவுட்டிங்கே இல்லை, ரவுட்டிங்கே எடுத்துக்க. அதனால நான் என்ன பண்றேன், மேனுவலா இந்த ரவுட்டருக்கு போயிட்டு சிஐ போயிட்டு நான் வந்து மேனுவலா ஒரு ரவுட்டிங் வந்து நான் வந்து கொடுப்பேன் ஆர்ஐபி. ஸோ அப்போ நான் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால் போயிட்டு இந்த ஐபியில் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த ரவுட்டரோட சீரீஸை காப்பி பண்ணேன். ரவுட்டர் ஆர்ஐபி வந்து நான் கொடுத்துட்டு வெர்ஷன்ஸ் எனக்கு எந்த வெர்ஷன் வந்து வேணும், வெர்ஷன் 2 வந்து வேணும், புது வெர்ஷன் தான் வேணும். எந்த நெட்வொர்க் 1.0. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா 1.0 2.0 இங்க போய் கான்ஃபிகர் பண்றேன். ஒரு 8 ரவுட்டருக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணணும்னா யார் எதுக்கு கொடுக்குறாங்கிறது உங்களுக்கு தெரியாது. எப்பவுமே கிராஸ் கம்யூனிகேஷன் ஐபி போகும்போது செம்மையா கன்ஃபியூஸ் ஆகும். 2 இருக்கிறதுனால ஈஸி. இதுவே ஒரு 4 ரவுட்டர் இருந்தா யாருக்கு கொடுக்கறதுங்கிறது எனக்கு தெரியாது. சிம்பிளா என்ன தெரியுமா பண்ண, 1.0 2.0 இங்க ஆட் பண்ணு. லொகேஷனோட ஐபியை போட்டு நீ என்ன ஐபி யூஸ் பண்ணி எது வேணா நீ கனெக்ட் பண்ணிக்கோங்க. 2.0 3.0 இங்க போட்டுரு, அவ்வளவுதான். நீ இவனை காப்பி பண்ணு, இவனை போடு, இங்க எடுத்துட்டு வா, இவனை போடு, இங்க காப்பி பண்ணு, இவனை எடுத்துட்டு வாங்கிறதுலாம் நான் சொல்ல மாட்டேன். 1 2 இங்க, 2 3 இங்க, இங்க போகும்போது 4 5 இங்க இருக்கும், 3 4 3 இங்க கொடுத்துரு. இங்க 4 இருக்கும், லொகேஷன் வந்து 4 இருக்கும். இங்க 2 இருந்தா இங்க 4 இருக்கணும்ல, 5 இங்க இருக்கணும்ல, ரவுட்டருக்கு தானே 5 4 ஐஎஸ்பி தானே. அப்ப அந்த மாதிரி போட்டு எடுத்துருவா. ஆமா, ஸோ அந்த மாதிரி போட்டு கிராஸ் கம்யூனிகேஷன் பண்ணி எடுத்துருவா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இந்த 1.0 காப்பி பண்ணி இந்த கான்ஃபிகரேஷன் வந்து போயிட்டு இங்க பேஸ்ட் பண்ணு. அப்போ 2.0 கான்ஃபிகர் பண்ணி நீ இந்த இடத்துல வந்து இங்க எடுத்துருவா. கனெக்ஷன் வந்து நீ வந்து என்ன பண்ற, எக்ஸிட் வந்து கொடுத்துரு, டன்னு. இன்னொரு ரவுட்டருக்கு போ, 2வது ரவுட்டர்ல வா. 2வது ரவுட்டர்ல கமாண்ட் எதுவுமே இல்லை. நீ இவங்கிட்டே என்ன பண்றேன்னா ரவுட்டர் 0 ஆர்ஐபி ரவுட்டர் இந்த இடத்துல கொடுத்துரு, வெர்ஷன் 2 வந்து கொடுத்துரு, நெட்வொர்க் வந்து 2.0 சொல்லிட்டு கொடுத்துரு. அதுக்கப்புறமா எனக்கு வந்து 3.0 சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல இருந்து மாத்து. கனெக்ஷன் வந்து எக்ஸிட் பண்ணு.
நான் இந்த பிசிக்கு போயிட்டு டெர்மினல் நான் அப்பாரை கொடுத்துட்டு போட்டு வச்சுக்க இப்போ வரும் ஈஸியா எனக்கு வந்து முடிஞ்சிடும். அப்ப நான் ரவுட்டர் கிட்ட போய் ஆர்ஐபில வந்து நான் என்ன திரும்ப பண்ணுவேன், ஆர்ஐபில நான் சிம்பிளா நான் ஆட் பண்ணி போயிடுவேன். எத்தனை ரவுட்டர் இருக்கோ ரவுட்டரோட இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் இங்க நான் பாஸ் பண்ணிட்டேன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எனக்கு வந்து வரும். தனித்தனியா நான் வந்து பண்ணாம நான் வந்து பல்கா அந்த நெட்வொர்க்கோட ஐடி காப்பி பண்ணும்போது எனக்கு ஈஸியா எல்லா சிஸ்டம்ஸும் எனக்கு வந்து கனெக்ட் ஆகும், எனக்கு வந்து போகும். இதான் ஆர்ஐ. ஆமா இது அடிக்குதா அது அடிக்குதா காணும் ஒருத்தா நம்ம மூஞ்சில வரும் பண்ணுங்க தேவையில்லை போட்டோம். இதுதான் ஆர்ஐபியோட கான்ஃபிகரேஷன். வேற என்ன டவுட் இருக்கா?